அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தமிழரசு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன், ஜேஎஸ்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ், கோயம்புத்தூர். நான் இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, யோகா ஆண்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு பங்களிக்குது அப்படிங்கிறத பற்றி தலைப்பை பேச தான் நாங்கள் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி யோகா பற்றின சில தவறான கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு என் தலைப்புக்குள்ளே நான் போகலான் இருக்கேன். ஸோ மொதல் விஷயம், யோகா அப்படின்னா நம்ம ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி வளையணும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் நம்ம யோகா பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்து இருக்குது. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா யோகா அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மென்டல் ஹெல்த், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், நம்மளுடைய சோலில் வேலை செய்யக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் இந்த யோகா. ஸோ யோகா அப்படிங்கிறது உடம்பை ரொம்ப வளைச்சு நெளிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அடுத்தது, யோகா ஒரு மதம் சார்ந்த விஷயம், ஒரு மதம் சார்ந்த பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் ஒரு தவறான கருத்து வச்சுருக்காங்க. அது அப்படியும் கிடையாது. இந்த யோகா அப்படிங்கிறது நம்ம இயற்கையிலிருந்து கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இயற்கை எப்படி யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதோ, அதே மாதிரி இந்த யோகாவும் யாருனாலையும் எந்த மதத்தினாலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால் இந்த யோகா அப்படிங்கிறது அனைவருக்குமானது. இந்த யோகா அப்படிங்கிறது அனைவருக்குமான ஒரு பயிற்சி முறை. மூணாவது, யோகா அப்படின்னா உடல் பயிற்சி, உடம்பை வளைக்கிறது, அந்த உடல் பயிற்சி தான் யோகா அப்படின்னு நிறையா ஒரு தவறான கருத்துக்கள் வச்சுருக்காங்க. ஸோ யோகா அப்படிங்கிறது உடல் பயிற்சி மட்டும் அல்ல, யோகாங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, முழுமையான ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மனிதனுக்கு அவன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அவங்களுடைய உடல் எப்படி இருக்கணும், அவங்களுடைய மனம் எப்படி இருக்கணும், அவங்களுடைய மூச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கை முறை தான் யோகா, வெறும் உடல் பயிற்சி மட்டும் அல்ல. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, இப்போ ஆண்களுடைய ஆரோக்கியத்தில் யோகாவோட பங்களிப்பு என்ன, யோகா செய்கிறது மூலிமா ஆண்களுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மா ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் இருக்கும், என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ முன்காலத்திலிருந்து பெண்கள் அடிமைப்பட்டு இருந்தனால இப்போ அனைவரோட கவனம் முழுக்க எங்கே இருக்குது? பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய ஆரோக்கியம், பெண்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ பெண்களை சார்ந்தே இருக்கே தவிர இந்த சமுதாயத்தில் ஆண்களும் ஒரு பங்கு அப்படிங்கிறது எல்லாருமே மறந்துட்டோம். ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவங்க சந்திக்கிற பல பிரச்சனைகளை யாருமே இங்கே கவனிக்கிறது இல்லை. அதை பற்றி பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஆண்கள் இந்த சமுதாயத்தில் பலவிதமான உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா, அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு புவர் டயட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், அவங்களுடைய தூக்கமின்மை, அந்த மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள்னால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை யாரும் கவனிக்கிறது இல்லை, அவங்களே அவங்கள கவனிச்சிக்கிறது இல்லை, இந்த சமுதாயமும் ஆண்களை பெருசாக கவனிக்கிறது இல்லை. அதனால இப்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப பூதாகாரமாக இருக்குது. ஸோ அதை நம்ம யோகா மூலியமாக சரி செய்ய முடியும். ஆண்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை யோகா மூலியமாகவே சரி செய்ய முடியும். பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எலும்பு மற்றும் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுடைய இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுடைய நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய மனம் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பல விதமான பிரச்சனைகள் ஆண்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை அவங்க சரியாக கவனிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முழுக்க அவங்களுடைய தவறான வாழ்க்கை முறை, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய உறக்கம், அவங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், அவங்களுடைய வேலை, அதுக்கான சம்பளம், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, குடும்பத்திற்கான வருமானம், அப்படி பல விஷயங்கள் அவங்கள மன ரீதியாக பாதிக்குது. அந்த மன ரீதியாக ஏற்படுற பாதிப்பு அவங்க உடல்லையும் பிரதிபலிக்குது. அதை நம்ம சரி செய்ய யோகா ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். ஏன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யோகா என்பது ஒரு வாழ்க்கை முறை, வெறும் ஒரு உடல் ரீதியான உடல் பயிற்சி மட்டும் இல்லை. இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா, அந்த உடல் ரீதியான ஆசனங்களை தாண்டி மன ரீதியான பிராணாயாமங்கள், மூச்சு பயிற்சி, தியானம், பந்தாஸ், முத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான பயிற்சிகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா உடல் ரீதியான, மன ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மிக முதன்மையான பிரச்சனை, அதாவது மரணத்துக்கு சீக்கிரம் அழைத்து செல்லக்கூடிய மிக முதன்மையான பிரச்சனையாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இருதய பிரச்சனை, கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருதய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய தவறான வாழ்க்கை முறை,
உணவு முறை மற்றும் அவங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள். ஸோ அவங்க யோகா பயிற்சி செய்கிறது மூலியமா அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும். யோகாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாதாரண மூச்சு பயிற்சி 5லேருந்து 10 நிமிடம் தினசரி நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த மன அழுத்தத்தினால வரக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. யோகாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசனங்கள் நம்ம பயிற்சி பண்ணும்போது அது உடம்பு முழுக்க இருக்க ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு இதயத்தையும் வலுப்படுத்தும். அடுத்த மிக முக்கியமான பிரச்சனைகள் ஆண்கள் சந்திக்கிறது அவங்களுடைய எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனை. முக்கியமாக முழங்கால் மூட்டு, அவங்களுடைய இடுப்பு பகுதி, அவங்களுடைய தோள்பட்டை, கழுத்து பகுதிகள் அதிகமாக பாதிக்குது. அவங்களுடைய வேலை பளுனால, அவங்க செய்யக்கூடிய மிக கடினமான வேலையினால, அவங்களுடைய தூக்கமின்மையினால ஏற்படக்கூடிய இந்த மூட்டு பிரச்சனைகளுக்கும் யோகாவில் நல்ல தீர்வு இருக்கு. நம்ம தினமும் சின்ன சின்னதாக ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் சின்ன சின்ன ஆசன பயிற்சிகள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மூட்டு தேய்மானம், அந்த மூட்டில் இருக்கக்கூடிய நீர் குறையிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம அந்த பயிற்சி செய்கிறது மூலயமா குறையுது. நம்ம அந்த வேலை செய்யும்போது நம்ம எப்படி உட்காரணும், நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி படுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான முறைகள் நம்ம யோகாவில் சொல்லித்தரோம். அந்த பாடி போஸ்டர்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு அந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்த்திடலாம். அடுத்தது மன ரீதியான அழுத்தங்கள், மன ரீதியான பிரச்சனை. யோகாவில் இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், ஸோ ஓய்வு எடுக்கிறதுக்கான சில பயிற்சி முறைகள். அதில் இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு இருக்குது, குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு இருக்குது, டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இருக்குது. இது இல்லாமல் சில அட்வான்ஸ்டு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அது நாம் தினசரி பயிற்சி பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்க முடியும், மனது அமைதிப்படுத்த முடியும். அப்படி நம்ம தினமும் பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தம் குறைஞ்சு, அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு, அந்த ஆங்ஸைட்டி குறைஞ்சு நமக்கு அதனால வரக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் தானாகவே குறையுது. இந்த ஓய்வெடுக்கும் பயிற்சிகள் நம்ம செய்யும்போது நமக்கு தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வந்தாலே பாதி பிரச்சனைகள் உடம்புல குறையும். உடம்புக்கு தேவையான ஓய்வு நம்ம கொடுத்து பழகினாலே உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், சில யோகா பயிற்சிகள் மிக உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மன ரீதியான பிரச்சனைகளை சரி செய்ய நம்ம மூச்சு பயிற்சி செய்யலாம். நம்ம மனசும் நம்மளுடைய மூச்சும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நம்ம மன ரீதியாக நம்ம எண்ணங்கள் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா நம்மளுடைய மூச்சுலேயும் அந்த மாற்றங்கள் வரும். அதே நம்ம மூச்சில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் நம்ம எண்ணங்கள்லையும் அந்த மாற்றங்கள் வரும். ஸோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நம்ம மனசை நேரடியாக கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணால் அது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு எளிய முறை என்ன, நம்ம மூச்சை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு மனசையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு ஏதோ பெரிய பயிற்சி பண்ணணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை. சிம்பிளாக சாதாரணமாக ஒரு 5 நிமிடம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுடைய மூச்சை கவனித்து ஆழமாக மூச்சு இழுத்து மூச்சு விட்டாலே, நீங்கள் அது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பயிற்சி பண்ணாலே உங்களுடைய மனசு அமைதியாகிறத நீங்கள் கவனிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோவப்பட்டால் என்ன ஆகும்? நம்மளோட மூச்சு நம்மள அறியாமையே வேகமாக மூச்சு உள்ளிழுப்போம், மூச்சு வெளியே விடுவோம். அது ஏன் நடக்குது? ஏன்னா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய மூச்சில் பிரதிபலிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மனசை, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? மிக எளிமையான வழி என்ன? நம்மளுடைய மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது மிக எளிமையான வழி. இப்போ நம்ம ஒரு இடத்துல உங்களுக்கு கோவர நேரத்தில் எதுவும் பேசாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளிழுத்து வெளியே விட்டு பாருங்கள். உங்கள் மூச்சு எந்த அளவுக்கு அமைதியாகுதோ அதே மாதிரி உங்கள் மனசும் அமைதி ஆகும். அதை நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கலாம். நம்ம மூச்சை ஒழுங்குபடுத்துறது மூலிமா நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்த முடியும். அதுக்கு யோகாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத அழுத்தங்களை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். மூச்சு பயிற்சியில் நிறையா விதமான மூச்சு பயிற்சிகள் இருக்குது. சாதாரணமாக ஆழமாக மூச்சு இழுத்து விடுறதே ஒரு பயிற்சி தான். அதை தாண்டி அனுலோம விலோம பிராணாயாமா, நாடி சுத்தி பிராணாயாமா, பிராமரி, சீத்காரின்னு பல வகைகள் இருக்குது. நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுறத பயிற்சி பண்ணாலே நமக்குள்ளே நிறையா மாற்றங்கள் வரும். அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறனாலேயே நம்மளுடைய மனசுலையும் நம்மளுடைய எண்ணங்களையும் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அடுத்தது ஆண்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோனல் பிரச்சனைகள். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் பிரச்சனைகள், அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய
அந்த இனப்பெருக்க உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த குழந்தையின்மை, விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்போ இருக்கிற ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் அவங்களுக்கு மன அழுத்தம் வருது, அதனால் அவங்க குடும்பத்தில் சண்டைகள் வருது, அதனால் அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதிப்படையுது. இதற்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே அவங்களுடைய தவறான வாழ்க்கை முறை, தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க உடலுக்கு எந்த விதமான பயிற்சிகளும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலை தான் இது எல்லாத்துக்குமே வந்து முக்கிய காரணம். ஸோ இதற்கும் யோகாவில் தீர்வு இருக்குது. அதற்குன்னு பிரத்யேகமான ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் இருக்குது. அது நாம் செய்கிறது மூலிமா நம்ம இடுப்பு சார்ந்த ஆசனங்கள், நம்ம இடுப்பு தொடைப்பகுதி சார்ந்த ஆசனங்கள் செய்கிறது மூலியமா நம்ம இடுப்பு பகுதி வலுப்பெறும், இடுப்பு பகுதியில் இருக்க தசைகள் வலுப்பெறும், இடுப்பு மற்றும் தொடைப்பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூச்சு பயிற்சி சேர்த்து பண்ணும்போது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் குறையும், நம்மளுடைய அந்த ஹார்மோனல் தொந்தரவுகள் வந்து சீராகும். அது சீராகிறதுனால நமக்கு இந்த குழந்தையின்மை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தானாகவே வந்து குறையும். இதை தாண்டி ஆண்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளான அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம ஜீரண மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் யோகாவில் தீர்வு இருக்குது. நம்ம தினசரி யோகா காலையில் ஒரு அரை மணி நேரம், ரொம்ப நேரம் செலவழிக்க தேவையில்லை, ஒரு அரை மணி நேரம் சாதாரண உடல் பயிற்சிகள், ஒரு 5 நிமிடம் சின்ன சின்ன வார்ம் அப், ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் யோகா ஆசனங்கள், கடைசி ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் மூச்சு பயிற்சி, கடைசி 5 நிமிடங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். இது நாம் தினசரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் உடம்புல எந்த விதமான பிரச்சனைகள் வராமையும் நாம் தவிர்த்திடலாம். நாம் இதற்காக பெரிய பெரிய பயிற்சி மையங்கள் போகணும், பெரிய பெரிய ஆசனங்கள், பெரிய பெரிய பயிற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. எல்லாமே சாதாரணமாக ஆரம்பித்தா போதும். ஸோ எல்லாருக்குமான பயிற்சிகள் யோகாவில் இருக்குது. ஆரம்ப நிலையில் வரக்கூடிய யோகானா என்னன்னே தெரியாமல் வரக்கூடிய நபர்களுக்கும் யோகாவில் பயிற்சிகள் இருக்குது. அந்த ஆரம்ப நிலை பயிற்சியிலேருந்து நம்ம ஆரம்பித்து படிப்படியாக நாம் யோகா ஆசனங்கள், அந்த மூச்சு பயிற்சி, தியானங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் உறுதி செய்யப்படும். ஒரு அரை மணி நேரம் செலவு செய்ய பழகணும். அந்த அரை மணி நேரம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டு நம்ம செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் ஒரு அரை மணி நேரம் உங்கள் உடலுக்காக, உங்கள் மனசுக்காக செலவு பண்ணுங்கள். அது செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கடைசி நாட்கள் எல்லாமே ஆரோக்கியமான நாட்களாக நீங்கள் கழிக்க முடியும். ஸோ எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யோகா என்பது உடல் பயிற்சி மட்டும் இல்லை, யோகா என்பது ஒரு வாழ்க்கை முறை. அனைவரும் யோகா பயிற்சி பண்ணுங்கள். அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் யோகா டே வாழ்த்துக்கள். நன்றி.